நான் சொல்லதை திருப்பி சொல்லுங்க. தீமை செய்தவனுக்கு நன்மை செய்கிறவனே குணசாலி. சவுல் ராஜா 3000 பேர் கையில ஈட்டிய கொடுத்து எங்க கண்டாலும் இந்த தாவீதை குத்திருங்க. 3000 பேர். ஒரு சின்ன ஒரு வாலிபனை குத்துவதற்கு எத்தனை பேருங்க? 3000 பேர். அடுத்த 14 வருஷமும் சவுல் இதைத்தான் பண்ணார். ஆட்சி நடத்தல, வேற ஒண்ணும் பண்ணல. ராத்திரி வேளா வேட்டையாடி கொண்டிருக்கிறார் இந்த சவுல் ராஜா. அப்படி இருக்க ஒரு நாள் சவுல் ராஜா நல்லா மாட்டிக்கிட்டார் இந்த தாவீதுட்ட. அந்த சம்பவத்தை பிற வீட்டில் படிச்சு பாருங்க. இப்போது நினைத்தால் தாவீது ஒரே வீச்சா சவுல் சரித்திரத்தை முடிச்சு இவர் ராஜாவா போயிருக்கலாம். அப்படி போல கூட இருக்கிற ஒரு வீரன் சொல்ற, அபிஷாக் ராஜாவே நீங்க சும்மா இருங்க, நான் பாத்துக்கிறேன். 2 தீட்டா இல்ல, ஒரே தீட்டா தீட்டிடுறேன். கர்த்தர் சொன்ன தரிசனம் வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேறும், நீங்க ராஜாவாயிடலாம் சொல்றாரு. நோ, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவருக்கு நேர நீ கையை நீட்டக்கூடாது, வாழ நீட்டக்கூடாது, கத்தியை நீட்டக்கூடாது. தடுத்து விட்டார். இவர் தானும் சவுலுக்கு ஒண்ணுமே செய்யல. பின்னாடி ஓடி போய் தொங்குற சால்வின் தொங்கல கொஞ்சம் அறுத்துட்டு வந்து மலை உச்சிக்கு போயிட்டு சொல்றாரு, ராஜாவே இதோ பாரும், உம்முடைய சால்வையின் தொங்கல் என் கையில இருக்கு. இப்ப நான் வந்தேன், பின்பக்கமா வந்து உங்க சால்வை அறுத்தெடுத்தேன். சால்வை அறுக்கறனா உன் கழுத்த இருக்க எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? தேவன் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார். ஆனால் நான் அப்படி செய்யல. ஏன் செய்யல தெரியுமா? தீமை செய்தவனுக்கும் நன்மை செய்கிறவனே ஆவியின் கனி உள்ளவன். சொல்லுங்க, தீமை செய்கிறவனுக்கும் நன்மை செய்கிறவனே ஆவியின் கனி உள்ளவர்கள்.